என்னடா ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் இந்த விழாவுக்கு மைக் எடுத்துகிட்டு வரலை. பாபா தப்பு ஏன் இல்லை பாபா தாசி போடலாம். ஸோ அதனாலே இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் டப்பிங்கு மீம்ஸ் எல்லாத்தையும் என்னோடய எடிட்டிங் திறமையெல்லாம் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு வருவது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஸோ நீ நம்ம எஸ்டிவிசி ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேரட்டாக வந்து டிக்கெட்டை காமிச்சு உள்ளே ஜாலியாக வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு சின்பஸ் வேலை பண்ணாங்க. அப்படியே நாங்கள் லைனாக டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். லைனாக வந்து ஃபைன் ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி ஒரு புக் பண்ணிட்டு என்னை கீழே இறக்கி விட்டு என் ஃபேமிலி மட்டும் என்னை டாட்டா பாய் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். வேண்டாங்க கூல், நான் நடக்க பழகிக்கிறேன், போலாம். ஓடுற பஸ்ஸில் ஓடிக்கிட்டே ஏறுற மாதிரி நானும் இந்த வண்டியில் ஓடிக்கிட்டே வந்து ஏறி உக்காந்துட்டு நம்ம டிரைவர் வந்து நமக்கு இடத்துல சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். நான் அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டலான்னு வந்துட்டுருக்கேன். அப்புறம் நம்ம கூட வந்தவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரவனமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு மாமான எனக்கே ஒன்றும் புரியாமல் தான் நானே பேசிகிட்டு இருந்தேன். அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். அது நீங்கள் ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் கைஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிப்பாக்கம் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இங்கே வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கு அப்புறம் ஏதாச்சும் படிக்கிறதா வந்து இங்கே வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு மரம் மாதிரிங்களா, அதுதான் மொன்சே மரமாமா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சமா கைஸ். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார்டன் மேஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் நீங்கள் வழியை கண்டுபிடிச்சி வெளியே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தாப்புல உள்ள போயிட்டு வழி கண்டுபிடிச்சி வெளியே வர்றது. ஒரு 4 நாய்க்குட்டி தோட்டத்துல ஒரு ஓடுல தனிதா உள்ள தனிதா உள்ள விட்டோம்னா தனிதாவே தெரியுது. அப்புறம் உள்ள நல்லா என்ன டீப்பாக கூப்பிட்டு போனார் மனுஷன். நல்லா பச்சை பசேன்னு ஒரு கார்டன் ஏரியா இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா? அப்புறம் வந்து அந்த மனுஷன் வந்து நிறைய பூ பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். சரி நானும் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியே மண்டையை ஆட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் கைஸ். எனக்கு தெரியாது. I don't know what is அப்புறம் டிராவலாக எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் அந்த டிரைவர் நோண்டி இது என்னது அதுன்னு கேள்வி கேட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா. நான் விக்ரமாதித்த வாதாள மாதிரி முதுகுல தெனிக்க ஏறி கட்டி புடிச்சின்னு கேள்வி எல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. சார் சூப்பர் சார். சார் இன்னொரு பண்ணுங்க சார். ஸ்டாலின் மாதிரி இருக்கு.
இப்போ அப்படியே படக்குன்னு ரைட் எடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஃபுல்லாக நம்மளோட செம்பருத்தி பூக்கள் அழகழகாக கலர் கலராக ரகமாக இருந்துச்சு. அதை ஒரு காணொலியை போட்டுட்டு நேராக வந்து நம்ம கேண்டீனை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து கேண்டீனை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் நாங்கள். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நிறைய தண்ணி ஃபவுண்டெயின்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஜே போட்டு ஜாலியாக ஆட்டம் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாமே நடக்கும். அப்புறம் வந்து நமக்கு இன்னொரு மரம் காமிச்சாங்க. இந்த மரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா போன்சில் மரமாமா. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சமா கைஸு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. அப்புறம் வந்து நமக்கு வந்து போன்சாய் மரத்தை காட்டினாங்க. அப்படியே போட்டு மாதிரியே இருந்துச்சு கைஸ். கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. கைய கொடு. இது கை இல்லையா ஒளியா? ஐயோ. அப்புறம் அப்படியே வழி நெடுக காட்டு மலைன்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு வழியாக ரொம்ப நேரமாக எதுவுமே கண்டுபிடிக்காமல் நாங்கள் முதல் விஷயமாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமான நம்ம கேண்டீன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேண்டீன் தான் வந்து எல்லோரும் அப்படியே பொடிநடியாக கேண்டீனுக்கு நடந்து செல்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு ஊர் சுற்றி பார்க்குறக்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஸோ சாப்பிட்றதெல்லாம் முடிச்சுட்டு விளாட்லான்னு சொன்னால் இங்கே விளாடல முடியாதுப்பா, எல்லாம் ஆள் நிறையா வந்தால் தான் விளாடணும், டைமிங் இருக்குது அப்படின்ட்டானுங்க. நீ என்னடா சொல்கிறது, நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம சுட்டிஸை உள்ளே உட்கார வச்சுட்டு நாங்களே தள்ளி விட்டு விளாட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அப்புறம் எங்கள் அப்பாவும் ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டாரு. அவரு வந்து ஜாலியாக சின்ன குழந்தைங்க கூட விளாண்டுருக்காரு. அந்த பையனுக்கு பயம் இல்லை. இந்த முள்ளை எடுத்து நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சுட்டித்தீவில் வர டோரா மாதிரி பேக்கை தூக்கிட்டு மேஸ் கார்டன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வரும்போது பார்த்துருப்பீங்க. அதில் ஏறி சும்மா நடக்க ஆரம்பித்தேன், இதில் போய் வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. சரி உள்ளே போய் கொஞ்சம் விளாட்லாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் ஒரு நிமிஷத்துலேயே வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆடா என்னங்க இது இதே ஏங்க ராத்திரி பூரா வச்சு ஒட்ட வச்சுட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி ஆகி போச்சு எனக்கு. லேடிஸை கவர் பண்ற மாதிரி the best item எதை நினைக்கிறேன்? என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. சரி வந்ததுக்கு ஜெனிட்டாவையும் விபனையும் ஆளாக ஒரு வீடியோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்க்கஸில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே காற்று மலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் அப்புறம் அம்மாவும் அமலாம்மாவும் சின்ன குழந்தை மாதிரி கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கருவா கருவா கருவா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஸோ குழந்தைங்களும் நல்லா விளையாடி முடிச்சதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போ தான் இந்த விஷயத்த பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களான ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. நல்ல கல்லுலேயே செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதை ஒரு கேப்சர் பண்ணேன். எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் அவ்வளோக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதோட செம்மொழி பூங்கா பிளாக் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஸோ வீடியோ முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கேம்பெயின் சைன் ஒன்று இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க சைனை போட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி. விபன்ல இருந்து ஜெனிட்டா வரைக்கும் எல்லாரும் அவங்க சைனை போட்டுட்டு இருந்தாங்க. இருங்க பாய்